காவேரி பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு உடனே இங்க கால் பண்றாங்க. ஆனா கால் பண்றவங்க விஷயத்த சொல்லாமலே பாதியிலே கால் கட் பண்ணிடுறாங்க. விஜயுமே அங்க வந்த காலை பார்த்துட்டு காவேரி இந்த டைம்ல ஃபோன் பண்ணிருக்காளேன்னு திரும்ப கால் பண்ணா அவங்க அட்டன் பண்ணல. என்னாச்சுன்னு தெரியலேன்னு விஜய் இருக்காரு. ஆனா காவேரிக்கு ரொம்ப அழுகையா வருது. ஏன்னா இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும், அவர் சந்தோஷப்படுவாரு. ஆனா இந்த நிலைமையில நம்ம சொன்னா அவர் சந்தோஷப்படுவாரா? நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் நிச்சயமா இந்த சந்தோஷப்படுவாரு. இப்ப நம்ம இதை சொல்றது எல்லாருக்குமே கஷ்டமா தானே இருக்கும். இந்த நேரத்துல காவேரி கூட நம்மளால இருக்க முடியலன்னு அவர் வருத்தப்படாதான் செய்வாரு. இந்த கஷ்டத்தை நம்ம ஏன் அவருக்கு கொடுக்கணும் நினைச்சு காவேரி ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க. இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கண்கலங்கி அழுகவும் செய்யறாங்க. ரூம்குள்ளேயும் அழுதுட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வெளியே போற காவேரியை பார்த்த எங்க பாட்டி, என்னடி முகமெல்லாம் அழுத மாதிரி இருக்கு, தனியா உட்காந்து அழுதியா அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையை சொல்லிடி, எதுவா இருந்தாலும் சொல்லு, உன் அம்மாக்காரி வீட்டுல இல்ல, நீ விஜய் நினைச்சுதானே அழுத அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. அது இல்ல பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும்டி, என்னதான் உன் அம்மாக்காரி இங்க விஜய் கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொன்னாலும் அவன் உன் புருஷன் தானே. அப்படி இருக்கப்போ அவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு இவ எப்படி சொல்லலாம்? ஆனாலும் அவ சொல்றதை என்னால ஏத்துக்க முடியலடி. ஒரு நேரம் இங்க நான் உன்னை விட்டுட்டேன், நீ என்ன வேணாலும் முடிவெடுத்துக்கன்னு சொல்றா. ஒரு நேரம் நீ அப்படியே போனா போ, இந்த குடும்பத்தை எட்டி கூட பார்க்க கூடாதுன்னு சொல்றா. என்ன சொல்றதுனே தெரியல உன் அம்மாக்காரிய. ஆனா உன்னடி, நீ அவளுக்காக உன் வாழ்க்கையை இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறதா எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. இந்நேரம் என் பிள்ளை இறந்திருந்தானா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லி பாட்டி புலம்புறாங்க. இல்ல பாட்டி அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்க, விடுடி காவேடி, எல்லாம் சீக்கிரத்துல சரியாயிடும்னு பாட்டி சமாதானப்படுத்துறாங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் பாட்டின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வெளியே போக, அம்மா வந்தா நான் ஏதாவது சமாளிச்சுக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க எங்க பாட்டியும். அங்க போய் பார்த்தா அந்த வீட்டுல எங்க விஜய் இல்ல. விஜய் கிட்ட சொல்லலாமா வேணாமான்ற ஒரு தயக்கத்தோட போற காவேரிக்கு விஜய் அங்க இல்லாதது வருத்தத்தை கொடுக்குது. சரின்னு அங்கிருந்து காவேரி கிளம்பி வெளியே போயிடுறாங்க. காவேரி வெளியே போயிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு மயக்கம் வருது. மயக்கம் தலை சுத்தினதும் அந்த இடத்துல அப்படியே உட்காந்துடுறாங்க. அப்போ அந்த வழியா போன நிவின் வந்து இங்க காவேரியை பாத்துறாங்க. காவேரி என்ன இங்க உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி வண்டியை விட்டு இறங்கி வந்து காவேரி கிட்ட கேக்குறாங்க. என்ன காவேரி இந்த நேரத்துல இங்க வந்து இருக்க, ஏன் தனியா வந்த, அதுவும் நடந்து வந்திருக்க, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு காவேரியும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்க, எதுவா இருந்தாலும் சொல்லு காவேரி, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போதே மயங்க விழுந்துடுறாங்க. உடனே நிவின் என்ன பண்றாங்க, காவேரி காவேரின்னு போட்டு இங்க கிளப்பி பாக்குறாங்க. காவேரி கிளம்பல. பக்கத்துல தண்ணி வாங்கிட்டு வந்து கிளப்புறாங்க. அவங்களுக்கு மயக்க தலை சுத்தலாவே இருக்கு. உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்க காவேரியை கூட்டிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன அங்க செக் பண்ணி பாக்குறாங்க. காவேரிக்கு வந்து பிரெக்னெண்டா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்துட்டு நிவின் கிட்ட சொல்லவும் செய்றாங்க. நிவின் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்னு முதல்ல ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷப்படுறாங்க. காவேரி கிட்ட போய் பேசுறாங்க. என்ன காவேரி, நீ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும் தானே, வீட்டுல இந்த விஷயத்த சொன்னியா, முதல்ல விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொன்னியா அப்படின்னு கேட்க, இந்த விஷயத்த நான் எப்படி சொல்வேன், வீட்டுல இப்படிப்பட்ட நிலைமையில நான் இருக்கும்போது இந்த விஷயத்த சொன்ன அவங்க எப்படி ஏத்துப்பாங்க, என்னை விஜய் கூட சேரவே கூடாது, அவர் கூட நான் போகக்கூடாதுன்ற ஒரு முடிவை தான் எங்க அம்மா எடுத்திருக்காங்க. அவருக்கு அவர் மேலேயே இன்னமும் நம்பிக்கை வரல. அவரால் எங்க அம்மா இன்னும் மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. இந்த விஷயத்த நான் விஜய் கிட்ட சொல்ற நேரம் ரெண்டு குடும்பம் ஒன்று சேர அந்த நேரமா தான் இருக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல தான் நானும் வீட்டுல இருந்து கிளம்பி வெளியில வந்தேன். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு. தயவு செஞ்சு இந்த விஷயத்த வேற யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லாங்க. இதை கேட்டு எங்க நிவினும் நல்லா யோசிச்சுதான் பேசுறியா காவேரின்னு சொல்லி கேட்க, எல்லாத்தையுமே நான் யோசிச்சுதான் பேசுறேன் நிவின்னு எங்க நிவின் கிட்ட சொல்ல, சரிவா நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போறேன், இந்த மாதிரி நேரத்துல தனியாலாம் எங்கேயும் போக வேணான்னு எங்க நிவினுக்கு ஒரு மனசுல ஒரு இடத்துல ஒரு சின்ன கவலை இருந்தாலும், இன்னொரு பக்கம் காவேரி சந்தோஷமா இருந்தா அது நிம்மதியான ஒரு விஷயம் தானே அப்படின்னு நினைச்சு அவங்க மனசு நிம்மதியாகவும் இருக்க செய்து காவேரியை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து போன எங்க காவேரியும் நிவினையும் பார்த்த யமுனாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. யமுனா அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. தனக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு, அது வந்து நம்ம பார்த்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க. நார்மலாகவே அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறனால தான் இதை சரி பண்ணணுன்றதுக்காக டாக்டரை பார்க்க வந்திருக்காங்க. யமுனாவுக்கு இங்கே ரெண்டு பேரும் வெளியே போகிறத பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி. உடனே டாக்டர் அங்கே நர்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆமாம் என்ன யார் இவங்க, எதுக்கு இங்கே வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்ல, அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்டாக இருக்காங்க, அதான் ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொன்னதும் இது இங்கே யமுனாவுக்கு இன்னும் பெரிய பேர் அதிர்ச்சியாக இருக்குது. என்னது காவேரி
பிரெக்னெண்டா இருக்கலாம் அப்படின்னு இன்னும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. நிவினை போய் காவேரியுடைய புருஷன் வேற சொல்றாங்க. அந்த மாதிரி எதுவும் இருக்குமான்னு பயந்து போய் தொலைறாங்க. இங்க யமுனா இங்க நேரா தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க காவேரியும் ரூம்ல படுத்திருக்க உள்ள கத்திக்கிட்டே போறாங்க. யமுனா இங்க நிவின் கொண்டு வந்து விட்டுட்டு அவர் ஒர்க் விஷயமா வெளியில போக இங்க உள்ள போற யமுனா வந்து அங்க இருக்கிற காவேரியை பாக்குறாங்க. காவேரி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு சொல்லி உள்ள போய்த்துட்டேன். அப்போ அங்க இருக்க அங்கவும் பக்கத்துல வராங்க. என்னடி என்னாச்சு இப்போதைக்கு இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது கூடவே பாட்டி வந்து நிக்கிறாங்க. என்னதாண்டி இப்ப பிரச்சனை, எதுக்கு நீங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு உள்ள கிச்சன்ல இருக்க கூட அங்க சாரதாவும் வந்துடுறாங்க. என்ன எதுன்னு தெரியாம எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இவ பண்ண காரியத்தை கேட்டா நீங்க இதுக்கப்புறம் இவளை இந்த வீட்லயே வச்சிருக்க மாட்டீங்க, இப்பவே அடிச்சு இவளை வெளியில துரத்தி விட்டுறீங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதை நினைச்சு அம்மாவும் வருத்தப்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு எதுக்காக இப்படி சத்தம் வரும்னு சொல்ல எங்க காவேரியை பார்த்து பயங்கர கோபத்துல இருக்க யமுனா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல, தங்கச்சி வாழ்க்கையில விளையாடுறோன்னு குற்ற உணர்ச்சி இல்லாம இப்படி நிம்மதியா வந்து படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிங்க திட்டுறாங்க. என்னதான் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லு முதல்லன்னு கங்கா கேக்குறாங்க. கீழே இது பங்கஜ மாமிக்கும் அம்மாவுக்கு காதல விழுகுது. 2 பேருமே மேல மாடிக்கு ஓடி வராங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லி வாசல்ல நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்க யமுனா சொல்றாங்க, இவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா, நிவினும் இவனும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இவ பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நிவின் தான் இவளுடைய புருஷன் வேற சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னதும், என்னடி சொல்ற, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் எங்க கங்காவுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. காவேரிக்கு அதை விட கோபம் வருது யமுனா மேல. ஏதாவது தெரிஞ்சுதான் பேசுறேன் யமுனா, காவேரியை பத்தி தப்பா பேச உனக்கு வாய் கூசல அப்படின்னு சொல்லிங்க திட்டுறாங்க. அதுக்கு உடனே எங்க காவேரியை பார்த்து சொல்றாங்க, யமுனா ஏக்கா உன் வாழ்க்கைக்கு நான் ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கேனா, இப்ப வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நிவினை கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்வேன். நிவினை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீ அவங்க கூட சந்தோஷமா வாழணும் தான் இப்படி எல்லாம் பண்ணியான்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை அவங்களுக்கு கேட்டதும் தாங்க முடியல. உடனே அந்த இடத்துல பலான்னு ஒரு அறைய யமுனாவுக்கு கொடுத்துட்றாங்க. காவேரியும் என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பேச்சுடி இதுன்னு யமுனாவை பார்த்து கேட்க, நான் நடந்த தம்மா சொல்றேன், காவேரி பிரெக்னெண்டா இல்லையான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் இங்க காவேரி பேசாம இருக்காங்க. உடனே கங்கா கேக்குறாங்க. அதுக்கு காவேரி வேகமா, ஆமாண்டி நான் பிரெக்னெண்டா தான் இருக்கேன், ஆனா என் வயித்துல வளர குழந்தைய பத்தி தப்பா பேசுற உரிமை உனக்கு என்னடி, உனக்கு எங்க இருந்தடி வந்துச்சு, என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பன்னா அது விஜய் தான். ஆனா விஜயும் நானும் உன்னா சந்தோஷமா வாழ்ந்ததுக்கான அடையாளம் தான் என் வயித்துல வர இந்த குழந்தை. இந்த குழந்தைய பத்தியோ என்னைய பத்தியோ பேச உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்ததுன்னு சொல்லி இன்னொரு அறைய விடுறாங்க. ஆமா நிவின் கூட ஹாஸ்பிட்டல் போனேன் போயிட்டு வந்தேன்னு சொல்லி பேசுறியே, நிவினை நான் வழியில பார்த்தேன், அதுவும் இல்லாம நான் போன இடத்துல மயங்கி விழுந்ததுனால தான் நான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. பாக்குறவங்க தப்பா நினைச்சிட்டு உன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதை நேரடியா வந்து என்கிட்ட கேட்குற, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல, நீ நல்லா இருக்கணும்னு தானடி வீட்டுல எல்லாரையும் மீறி உனக்கும் அங்க நிவினுக்கும் நானும் அவரும் சேர்ந்து கல்யாணத்தை பண்ணி வச்சோம். ஆனா இப்ப கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என் முன்னாடி வந்து பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இங்க இதை கேட்ட பாட்டியும் சரி கங்காவும் சரி அதிர்ச்சியில நிக்க, என்னடி காவேரி சொல்ற, அப்போ நீ பிரெக்னெண்டா இருக்கியான்னு சொல்லி கேட்க, ஆமாக்கா இன்னைக்கு காலையில தான்க்கா நான் செக் பண்ணி பார்த்தேன், ஆனா அதுக்குள்ள இந்த விஷயத்த பத்தியே தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் முன்னாடி என்ன பத்தியே தப்பா பேசுறாளேக்கா அப்படின்னு சொல்லி அழுகவும் செய்றாங்க. இனி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, ஏற்கனவே இங்க நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியும் அதெல்லாம் கேட்காம காவேரியை பத்தி தப்பா பேசுறதுக்கு நீ வந்திருக்கேன், நீ எல்லாம் என்ன மனுஷ ஜென்மமோ தெரியல, நீ எல்லாம் எங்களுக்கு தங்கச்சியா வந்து பிறந்திருக்க நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு கங்கா திட்டுறாங்க. அப்பதான் சாரதா அதிர்ச்சியில் அப்படியே மேல முடியாம நிக்க, நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தானம்மா இங்க நான் உனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் இங்கேயே இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன், ஆனா இப்ப பாத்தியா இப்ப கூட பிறந்த தங்கச்சியே என்ன தப்பா பேசுறான், அதுவும் இந்த குழந்தைக்கு யார் அப்பான்ற மாதிரி கேவலப்படுத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கா, ஆனா நீ எல்லாம் கேட்டுட்டு கேட்காத மாதிரியே நிக்கிறேன், இதுக்கப்புறமும் என்னால இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, நான் எங்கேயோ போய் தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளம்புறாங்க. அடியே காவேரி இங்க என்ன பிரச்சனை நடக்குது, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கங்கா திட்ட, இல்லக்கா எனக்கு மனசு சரியில்லை, கொஞ்சம் கூட சரியில்லை, அம்மாவுக்காக அம்மாவையும் அவங்க சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கேன், ஆனா நான் இங்க இருக்கேன்றதுக்காக விஜய முழுசா மறந்துட்டேனோ இல்ல விஜய முழுசா வெறுத்துட்டேனோன்னு அர்த்தம் கிடையாது. அவர் மேல இருக்க நம்பிக்கை எங்க அம்மாவுக்கு வரணும்னு தான் அவரும் வந்து இங்க கஷ்டப்பட்டு இருக்காரு, ஆனா அம்மாவுக்கு நம்பிக்கை வருதோ இல்லையோ, ஆனா கடைசியில எனக்கும் என் குழந்தைக்கும் கெட்ட பேர் வந்து அடிச்சல, இதுக்கப்புறம் என்னால எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியும், இங்கன்னு இல்ல நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி வெளியே போறாங்க. வழியில அங்க நிக்கிற பங்கஜ மாமியும் அங்க மாமாவும் இதெல்லாம் கேட்டு அதிர்ச்சியில நிக்கிறாங்க. என்ன மாமா இது அப்படின்னு சொல்லும் போது இப்பதாண்டி எனக்கு ஒரு விஷயமே புரியுது, இங்க காவேரி கழுத்துல கிடக்குற தாலிக்கு சொந்தக்காரனே அந்த பயப்புள்ளதான் நம்மளெல்லாம்
ஏமாத்திட்டு தெரியுது. இப்போ அவன் பொண்டாட்டி இப்போ மாசமா இருக்கான். ஆனா இங்க பிரச்சனையெல்லாம் போறத பார்த்தாலே எனக்கு என்னமோ தோணுதுன்னு சொல்லி இங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா இதெல்லாம் சொல்லும்போது அவங்க அம்மா அப்படியே நில புரியாம அப்படியே கண்கலங்கி உட்கார, அம்மா என்ன மன்னிச்சிருமான்னு யமுனா விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. மன்னிப்பு எதுக்கு? என்கிட்டடி கேட்கறேன், உன் புருஷன்கிட்டையும் காவேரி கிட்டையும் கேளு. 2 பேரையும் பத்தி தப்பா பேசினது நீதானே அப்படின்னு சொல்லி இங்க யமுனா முகத்திலே முழிக்க கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோட இங்க இருக்காங்க சாரதாவும். உன்னெல்லாம் இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி இங்க பாட்டி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கு பிறகு யமுனா அழுதுகிட்டே போக, கங்காவும் இங்க காவேரி எங்க போனானே தெரியலமா, ஆளே காணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு திரும்பி வராங்க இங்க விஜய். திரும்பி வர விஜய், ஏண்டா அம்பி உனக்கு விஷயம் தெரியுமான்னு சொல்ல, என்ன மாமி என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா கேஷுவலா நின்றுட்டு இருக்காங்க. ஏண்டா அம்பி நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாதா? எங்க 2 பேரையும் நீங்க இத்தனை நாளை ஏமாத்திட்டு இருந்திருக்கல, அங்க காவேரியை கல்யாணம் பண்ணிட்டதே நீ தானே அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு யார் மம்மி சொன்னான்னு கேக்குறாங்க. காவேரியா அவ வாயால சொன்னா, அதை நாங்க கேட்டோம்னு சொல்ல, அவளே சொல்லிட்டாளா அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு நேரம் இது இல்லடா அம்பி. அங்கே நடந்த பிரச்சனை என்னன்னு தெரியுமா? உன் பொண்டாட்டி காவேரிய அங்க அவளோட தங்கச்சி யமுனா வீடு தேடி வந்து என்னென்னமோ பிரச்சனை பண்ணி அசிங்கப்படுத்தி பேசிட்டாப்பா. பாவம் அந்த புள்ள கோச்சிட்டு வீட்டை விட்டே கிளம்பி போயிடுச்சு. எல்லாரையுமே திட்டிட்டு இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சுப்பான்னு சொல்ல, என்ன மாமி சொல்றீங்க? காவேரி அப்ப இங்க வீட்டுல இல்லையா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்க, அட ஆமாண்டா அம்பி, ஏதேதோ பிரச்சனை குழந்தை அப்படி இப்படின்னு சொன்னுச்சு. ஏங்க கொஞ்சம் அமைதியா இருக்கியலா, அதெல்லாம் காவேரி பேசிப்பா, நீ முதல்ல காவேரியை கண்டுபிடின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. ஏன் பங்கஜம், நம்ம சொல்லியிருக்கலாம்ல அந்த பிள்ளை மாசமா இருக்குன்னு சொல்ல. என்ன இருந்தாலும் ஒரு புருஷனுக்கு அந்த பொண்ணு சொல்லி விஷயம் தெரியறதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த பொண்ணே சொல்லியிருக்கட்டும், நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்க வைக்கிறாங்க. இங்க இருந்து வெளியே போன காவேரி எங்க போனானே தெரியல, அங்கேயும் இங்கேயும் தேடி அலையறாங்க. தாத்தா பாட்டி கால் பண்ணி கேட்கறாங்க, இல்லப்பான்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் இங்க விஜய் தேடி அலையறாங்க. காவேரி எங்கேயுமே கிடைக்கல. ஒரு இடத்துல போய் வண்டியை நிறுத்திட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க, கண் கலங்குறாங்க. எங்கடி போன? உனக்கு எங்கேயாவது போகணும்னா என்னை தேடி வந்திருக்கலாம்ல, என்னை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? உன் தங்கச்சி உன்னை தப்பா பேசிட்டானா ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் தப்பா பேசிடுவாங்களா என்ன? அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, உன்னை தேடி நான் இங்க வந்து இருக்கிறதுக்கான உங்க அம்மா சம்மதத்தோட உன்னை கல்யாணம் பண்ணணும்னு தானே, ஏண்டி புரியாம எங்கடி போன அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. அழுதுகிட்டே அந்த பக்கமா பார்த்தா காவேரி அந்த கடற்கரையில உட்காந்துருக்கிறது நல்லாவே தெரியுது. டக்குன்னு வண்டியை திருப்புறாங்க, காவேரி கிட்ட போறாங்க. காவேரியை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமா வண்டியை திருப்பிட்டு யூட்டன் எடுத்து அந்த பக்கமா போகலான்னு பார்த்தா அங்க காவேரியை காணும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே காவேரியை பார்த்தோம், அதுக்குள்ள அவ எங்க போனான்னு சொல்லி அதிர்ச்சியில அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எங்க விஜயம். காவேரி அந்த டெஸ்ட் கிட்ட வச்சு கையில பார்த்துட்டே இந்த நேரத்துல அந்த இடத்துல ரவுடி பசங்கள்லாம் வந்ததும் எங்க காவேரிக்கு ரொம்ப பதட்டமா போயிடுது. காவேரி அங்கேருந்து கிளம்பி நிற்க அங்க வந்தவங்க எல்லாருமே எங்க காவேரி கிட்ட பிரச்சனை பண்ணவும் செய்றாங்க. வண்டியை நிறுத்திட்டு வந்து பார்த்தா காவேரி கிட்ட 4-5 பேர் பிரச்சனை பண்றதை பார்த்த விஜய்க்கு பயங்கர கோபம் வருது. எல்லாருமே வந்து விஜய் அடிச்சு போட்டுட்டு இங்க காவேரியை பாக்குறாங்க. எதுக்காக இங்க வந்த? உனக்கு நான் இல்லையா? என்ன தேடி வர வேண்டியதானே? அப்படி என்ன பிரச்சனை? யமுனா வந்து உன்னை தப்பா பேசுறதுக்கு யார் காரணம்னு சொல்ல. யார் காரணமா? நீங்க தான் காரணம், நீங்க மட்டும்தான் காரணம் அப்படின்னு எங்க காவேரி சத்தம் போடுறாங்க. என்ன காவேரி என்னாச்சு அப்படின்னு பக்கத்துல போய் கையை பிடிச்சிட்டு பேசுறாங்க. காவேரி கையில இருக்க அந்த டெஸ்ட் கிட்டையும் பாக்குறாங்க. அதை டக்குன்னு குடு, கையில் என்ன வச்சிருக்க குடு அப்படின்னு சொல்லி பிடுங்க போது அதை காவேரி கொடுக்கவே முடியல. கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. ஆனால் காவேரி கையை வலுக்கட்டாயமாக பிடிச்சு அதை கையை திறந்து அதை ஓப்பன் பண்ணி அந்த கையில் இருக்க டெஸ்ட் கிட்ட வாங்கி பார்க்குறாங்க. பார்த்து இங்கே விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம். இப்போ அவள் என்னை தப்பாக பேசிட்டு போனதுக்கும் நீங்கள் தான் காரணம். நீங்கள் மட்டும் என் கூட இறந்திருந்தா அவள் என்னை பற்றியும் என் வயிற்றுல இருக்க இந்த குழந்தைய பற்றியும் தப்பாக பேசிட்டு போயிருக்க மாட்டாள். ஆனால் சொந்த தங்கச்சியை இப்படி பேசும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே அப்படித்தானே பேச செய்வாங்கன்னு சொல்ல, என்ன காவேரி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடந்திருக்கு, இதை சந்தோஷப்படுத்தி கொண்டாட வேண்டிய வேலையில நீ இப்படி தனியா வந்து உட்கார்ந்து பிரச்சனையில சிக்கி என்ன காவேரி இதெல்லாம்? இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்னு அப்படியே சந்தோஷத்திலேயே ஆடுறாங்க, கலங்குறாங்க, அழுகுறாங்க. காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. கீழே விழுந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. நான் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு மண்டிட்டு மன்னிப்பு கேட்கறேங்க. விஜய் பக்கத்துல அப்படியே காவேரி உட்கார்றாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு எங்க தான் கணவரை தேத்தி விட்டு கட்டிப்பிடிச்சு கண்கலங்குறாங்க. நான் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன், இப்பவே வா நம்ம உங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு காவேரியை கையை பிடிச்சு இழுத்துட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. இந்த கேள்வி கேட்ட அந்த யமுனாவை நான் சும்மா விட மாட்டேன், உன் தங்கச்சின்றதுக்காக நான் பொறுத்து போகணுன்ற எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல, வேணாம் விஜய், இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம். வீட்டுல இருக்கவங்களே அவளை திட்டி எப்படி அனுப்பி விட்டுருப்பாங்க. ஆனா நீங்க பிரச்சனை பண்ண போனா அதை நம்ம வாழ்க்கையை தான் பாதிக்கும். எங்க அம்மாவுக்கு இன்னமும் உங்க மேல நம்பிக்கை வரல. பத்தாதுக்கு நான் இப்ப மாசமா இருக்கின்ற விஷயம் வேற எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு காவேரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. காவேரி ஃபீல் பண்றது மட்டும் இல்ல, விஜய் கிட்ட ரொம்பவே
ரெக்யூஸ் பண்ணி கேட்கவும் செய்கிறாங்க. அதனால விஜய் அமைதியாகி காவேரியை கூட்டிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. இந்தாங்க உங்க மகளை நான் உங்ககிட்டே ஒப்படைச்சிட்டேன். இன்னமும் என் மேலே நம்பிக்கை வரலனா நான் என்னதான் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. காவேரி நானும் சந்தோஷமா வாழ்ந்ததுக்கு அடையாளமா இப்ப என் குழந்தை அவ வயிற்றுல சுமந்துட்டு இருக்கான். இந்த நிலைமையில கூட அவளை என் கூட அனுப்பி வைக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல. இந்த ஒரு விஷயம் என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்துது. காவேரி உங்க மகளை உங்க கூடவே இருக்கட்டும். ஆனா என்னைக்கு அது ஒரு நாள் உங்க மனசு மாறும்போது கண்டிப்பா என்னை தேடி வருவீங்கன்ற நம்பிக்கையோட தான் நானும் இருந்துட்டே இருப்பேன். எங்க விஜய் சொல்றாங்க. காவேரியை பார்த்துட்டு இங்க அவளை விட்டு பிரிய முடியாத ஒரு சூழ்நிலையில கண்கலங்கியபடி அங்கிருந்து போறாங்க. காவேரியை விட்டுட்டு அங்கிருந்து ரூம்குள்ள போன விஜய் பயங்கரமா அழுகுறாங்க. என் அம்மா எனக்கு திருப்பி கிடைக்க போறாங்களா? நான் குழந்தைக்கு அப்பாவாக போறேன். இந்த சந்தோஷமான நேரத்துல காவேரி என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? ஏன் எனக்குன்னு எதுவுமே பக்கத்துல இருக்க மாட்டுது, எல்லாமே என்னை விட்டு விலகி போறதுல இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. டக்குன்னு வாசலை பார்த்தா காவேரி வந்து நிக்கிறாங்க, பேக்கும் கைமா. இதை பார்த்த விஜய் ஓடி வந்து காவேரி அப்படின்னு கேட்க, எங்க அம்மாவை மீறி நான் இப்போ வந்துட்டேன். எங்க அம்மாவுக்காக நான் எடுத்த முடிவு போக இனி என் குழந்தைங்களுக்காகவும் உங்களுக்காகவும் நான் எடுத்திருக்க இந்த முடிவு நிச்சயமா ஒரு நாள் அம்மாவுடைய மனசை மாற்றும் தான் நான் நம்புறேன்னு சொல்ல கங்கா தான் கொண்டு வந்து விடுறாங்க. அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க காவேரியை கூட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா தனக்காக தன் குடும்பத்தை விட்டுட்டு வந்த காவேரியை நினைச்சு ஒரு பக்கம் விஜய் ஃபீல் பண்ணவும் செய்றாங்க.